ఫ్యామిలీస్ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். సమస్య జగన్న సమస్యకేం తెచ్చంతి ఏం తెసకొసదాంతో இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒடிசாவில் வந்து டே விலாக் தான் வந்து இன்றைக்கி வந்து ஷூட் பண்ண போகிறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுவும் இல்லாமல் பூச்செடி ஏன் அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போய் நட்டிங்கன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இருங்க நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து நம்மளுக்கு கிடையாது. இந்த சிமெண்ட் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அந்த வரைக்கும் தான் நம்மளோட இடம். அதுவும் இல்லாமல் அந்த சைட் ஃபுல்லாகவே வந்து அவங்களோடது. வேறு எங்கேயுமே வந்து ஒழுங்காக வந்து செடி வராது. அதுக்கப்புறம் பேக் சைடில் வந்து அங்கே போக முடியாது, ரொம்ப குட்டியான இடம். இதுக்கு அந்த ஜன்னல் தெரியுது பார்த்தீங்களா, அது பேக் சைடு வந்து நான் வந்து 3 செடி நட்டு வச்சுருக்கேன். மல்லிகைப்பூ செடி 2, அதுக்கப்புறம் வந்து அந்த பூ இருக்கும் பார்த்திங்களா, அது 1 நட்டு வச்சுருக்கேன். அதனால தான் வந்து அவ்வளோ தூரம் போகிற மாதிரி இருந்துச்சு. குட்டி பையன் வேறு என் கூட இருந்ததுனால என்னால் போக முடியல. ஏன்னா இப்போ நான் போகிறேன் அப்படின்னா குட்டி பையனும் வருவான், தேவையில்லாமல் சேர் ஆகுன்றதுனால உங்களுக்கு ஆல்ரெடி நான் குட்டி பையனும் அங்கே நின்றுருந்தது நான் உங்ககிட்ட காட்டியிருந்தேன். அவன் போகிறோம்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அவங்களுக்கே தெரியும் குட்டி பசங்க வந்து ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் அவனை பிடிச்சிக்கிட்டு நின்றுருந்தேன். மாமியார் போய் நட்டுட்டு வந்தாங்க. தண்ணி இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியாது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், மிளகா செடி, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி செடி எல்லாமே வந்து நல்லாவே வந்திருக்கு. மேலே வந்து பூசணிக்காய் செடியும் வந்து வந்திருக்கு. பூசணிக்காயும் வந்து வந்திருக்கு. அதுலேயும் உங்ககிட்ட காட்டுறேன். காலையில் வந்து சமைச்சு முடிச்சிட்டேன். மாமியார் இன்னும் வரல, லேட் ஆகும்னு நினைக்கிறேன். மேபி ஈவினிங் மேலே வருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாவுக்கு எனக்கும் தோசை ஊற்றிட்டு சட்னி செஞ்சுட்டேன். அப்பாவுக்கு மட்டும் பொரியல் மட்டும் கத்திரிக்காய் பொரியல் பண்ணிவிட்டு தனி சாப்பாடு வந்து கொடுத்துட்டேன். அங்கே பார்க்கலாம். இன்றைக்கி சாமி பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், இன்றைக்கி போய் காலையில் பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாமி பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து இதுக்கே வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வந்து இதோட கண்டினியூஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இன்னுமே இது வந்து எடுத்து வைக்கல. ஓகே, இன்னைக்கு இப்போவே வந்து 2-3 மணி ஆகிற மாதிரி ஆயிடுச்சு டைம். அதனாலே ஏன்னா இதுக்கு வேலை சீக்கிரமாக முடிச்சிட்டேன் அப்படின்னா இது ஒரு வேலையும் ஆகிடும். அதுக்கப்புறம் வீடியோ கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்குது. இப்போ தான் சாப்பிட்டு வந்த உடனே வந்து இது பண்ணிகிட்ருக்கேன், வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஓகே பாய் எல்லாருக்கும். இன்றைக்கான வீடியோ க்ளீனிங் வீடியோ வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் பண்ணுறேன். எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அதுக்குள்ளே முடிஞ்சிச்சா இல்லை ஏதாச்சும் வந்து பெண்டிங் இருந்துச்சா அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே பாய் எல்லாருக்கும். குட்டி பையன் காலையில் வந்திருந்தான், பட் என்ன பண்ணுறது, வேலை இருந்ததுனால இது பண்ண முடியல. தண்ணி சாப்பாடு இது அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சட்னி அரைச்சிருந்தேன், அதை எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து ரசம் செஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அவர் கேட்டதுனால ரசம் செஞ்சு விட்டேன். பாருங்கள், இதுக்கு பின்னாடி தான் வந்து செடியை நட்டு வச்சுருக்கேன். அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் வந்து மேலே போகும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள், சாமிக்கு பூஜை பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், நெல் வேலையெல்லாம் பாதியெல்லாம் முடிச்சாச்சு. பூசணிக்காய் செடி பாருங்கள் இவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பூசணிக்காவில் வந்து குட்டி குட்டியாக வந்திருக்கு, இப்போ தான் பிஞ்சு. பார்க்கலாம், இங்கே பாருங்கள், நெல் மூட்டைங்கள் எல்லாமே வந்துடுச்சு. இது வந்து இப்போ வந்து ஒரு 10 மூட்டை இருக்குது இங்கே. இங்கே பாருங்கள், இது எல்லாமே மிஷினில் வந்து இது பண்ணது தான். வீட்டுக்கு வந்து ஒரு 4 இருக்கும், மற்றபடி அந்த ஒரு 6 விற்றுடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 8 மூட்டை இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 8 மூட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து சேல்ஸ் பண்ணிடுவாங்க. சேல்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிஷினுக்கு கட் பண்ணாங்களா அது காசு எல்லாமே நாம் இந்த வாட்டி வந்து நெல்லை நம்மளுக்கு எந்த ஒருமே பெனிஃபிட் இல்லை. எல்லாமே வந்து மற்றவங்களுக்காக போகிற மாதிரி தான். அப்பா வந்து கொஞ்சமாக நெல் மட்டும் இருந்துச்சுன்னு கையில் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதை வந்து மாமியார் நேற்று வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அதில் இருக்குது. இங்கே இவ்வளோ இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது மொத்தமாக. வீட்டுக்குள்ளேயே எல்லாமே வேலை பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, இடம் இல்லாததுனால நம்ம இப்படி பண்ணி தான் ஆகணும். பார்த்தீங்களா எந்த மாதிரி ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இடமே ஃபுல்லாக வந்து அலங்கோலமாக இருக்குது.
ஓகே, சமைச்சிட்ருக்கேன். அடுப்பை வந்து பற்ற வச்சிட்டேன். எனக்கு வந்து அதில் தேங்காய் இலையில் வந்து பற்ற வைக்க தெரியாது. கவருங்கெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பற்ற வச்சிட்டேன். பார்க்கலாம் எப்படி எரிஞ்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொன்று, மாடு வந்து அப்பா விற்றுட்ருக்காங்க எங்களுக்கு தெரியாமல். நான் உங்கள்கிட்ட சொல்கிறதே மறந்துட்டேன். இப்போ வந்து ஒரே ஒரு மாடு தான் இருக்குங்க பாருங்கள். இது ஒரே ஒன்று தான் இருக்குது இதுக்கு மேலே. பாருங்கள், அடுப்பை பற்ற வச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக பேப்பரெல்லாம் போட்டு எரி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சிட்ருக்கு. அது எரியட்டும். இன்றைக்கி என்ன சமையல் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கணும். பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இடம் ஃபுல்லாக இப்படி ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா. பாக்கு மரத்துலேருந்து எவ்வளோ பாக்கு விழுந்துருக்கு பாருங்கள். எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. நம்ம வந்து என்ன சமையல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து நாட்டு அவரைக்காய் மட்டும்தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரசம் வச்சுட்டேன். அண்ணா வந்து ரசம் சாப்பிட மாட்டாங்க. பருப்பு குழம்புக்கு வந்து பருப்பு வேறு வாங்கிட்டு வரல. அப்பா வந்து வயல் வேலைக்கு போயிட்டாரா, மறந்துட்டேன் நானும் சொல்கிறத. சரி, ரசம் இருக்குது, அதுக்கு பொரியல் வச்சுட்டு அண்ணா வந்து தண்ணி சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஃபோன் பண்ணியிருந்தேன். ஓகே, நம்ம வந்து சமைக்கும்போது பார்க்கலாம். அங்கே ஒரு அக்கா இருக்காங்க, எங்களோட ஃப்ரெண்டு. தெரிய மாட்டேங்குது. கருவேப்பிலை பறிக்க போயிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து சமையல் வேலை செய்யலாம். இதுக்கப்புறம் ஒடிசாவில் இருந்து காலைல எழுந்திரிக்கணும், சமைக்கணும். இதுதான் நம்மளோட வேலை. உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் போட்டு பொரியல் பண்ணியாச்சு. இந்த பக்கம் வந்து சுட சுட சாப்பாடு வந்து செஞ்சுட்டேன். ரசம் இருக்கிறதுனால அப்பா வந்து குழம்பு வைக்க வேண்டாம், ரசமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பளம் பொரிச்சு வச்சுட்டு டப்பாவில் போட்டிருக்கேன். ஓகே, இன்றைக்கான சமையல் வந்து சிம்பிளாக முடிச்சாச்சு. மிஷின்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் ஏற கட்டணும். பாருங்கள், கட்டில்கிட்ட எல்லாம் எப்படி போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து வந்து என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்றதுனால இப்போ இதெல்லாமே க்ளீன் பண்ணுறேன். மேபி வீடியோக்குள்ளே காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் நான் இன்றைக்கான வீடியோவில் வந்து க்ளீன் பண்ணுறது வந்து காட்டிடுறேன். இல்லைனா நாளைக்கு வந்து ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா. பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து இந்த மிஷின் வந்து நான் எல்லாம் ஆயில் போட்டு தான் போயிருந்தேன். இதை வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவும் வந்து இது பண்ணுறாங்க. ஏன்னா 2-3 பேர் வந்து ஒப்ஸ் போயிட்டு இருந்தாங்க ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக. குட்டி பையனுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன், ஷர்ட் அதெல்லாமே கொடுங்க, டபுள் ஸ்டிச் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை போட்டுட்டு போயிருந்தான். செம்மையாக இருந்துச்சு. இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி நான் உங்களுக்காக நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு வந்து வேர் பண்ணி அவனுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறோம். ஓகேங்களா.
எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா துணியும் வந்து எடுத்துட்டேன். இப்போ இந்த பாக்ஸில் வந்து இவ்வளோ இடம் இருக்குது. இப்போ நம்ம கொண்டுட்டு வந்த புடவைங்கள் எல்லாமே அடக்கணும். முடியல சுத்தமாக. அந்த ஒரு லைனு, இந்த ஒரு லைன், 2 பேருக்கும் சேர்த்து இவ்வளோ தான் புடவை இருக்கிறதுனால மட்டும் நாங்கள் 2 பேருமே மாமியாரை கேட்டதும் அதே தான், எனக்கு புடவை மட்டும் வாங்கி கூட வேறு எதுவுமே வேண்டாம், அந்த சட்டி கூட நம்ம வந்து ஊரில் கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மெயின் ரீசனே வந்து எங்களுக்கு வந்து இங்கே சீப்பாக கிடைக்காது. எல்லாமே வந்து 2000 1000 அந்த மாதிரி இதில் தான் வந்து புடவையே கிடைக்கும். இந்த நம்ம டெய்லி வேர் பண்ணுற புடவை அப்படின்னா இப்போ அது ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். 200 300 கூட கிடைக்கும். பட் இந்த மாதிரி புடவைஸ் எல்லாமே வந்து கிடைக்காது. எல்லாமே 1000க்கு மேலேயே தான் கிடைக்கும். இதுவே வந்து பாருங்கள், இந்த புடவை மட்டும் எனக்கு வந்து ஒரு அக்கா எனக்கு வந்து இது கொடுத்தது. பட் இதுவே வந்து 1600க்குள்ளே, 1600 800 3 வருஷம் ஆயிடுச்சு இந்த புடவை. இது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு எனக்காக எடுத்த ஒரு புடவை. இது வந்து கல்யாண புடவை. இதுவும் வந்து 2000 3000 அந்த மாதிரி. இது வந்து சாவித்திரிக்கு வந்து 4வது சாவித்திரிக்கு வந்து எடுத்தது இது. ஓகே, நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரசம், அப்பளம், பொரியல், எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். ஓகே, நான் சாப்பிட போகிறேன். ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. டைம் வந்து கிட்டத்தட்ட 2:30 மணி ஆயிடுச்சு. நான் க்ளீனிங் எல்லாமே பண்ணிவிட்டு இன்னும் பாதி அப்படியே தான் இருக்குது பாருங்கள். ஓகே, வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். தினமும் கொடுத்தா கூட நான் இப்படி சாப்பிட்டுப்பேன். ஓகே, வாங்க சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து இதுக்கே வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வந்து இதோட கண்டினியூஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இன்னுமே இது வந்து எடுத்து வைக்கல. ஓகே, இன்னைக்கு இப்போவே வந்து 2-3 மணி ஆகிற மாதிரி ஆயிடுச்சு டைம். அதனாலேயே, ஏன்னா இதுக்கு வேலை சீக்கிரமாக முடிச்சிட்டேன் அப்படின்னா இது ஒரு வேலையும் ஆகிடும். அதுக்கப்புறம் வீடியோ கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்குது. இப்போ தான் சாப்பிட்டு வந்த உடனே வந்து இது பண்ணிகிட்ருக்கேன், வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, பாய் எல்லாருக்கும். இன்றைக்கான க்ளீனிங் வீடியோ வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் பண்ணுறேன். எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அதுக்குள்ளே முடிஞ்சிச்சா இல்லை ஏதாச்சும் வந்து பெண்டிங் இருந்துச்சா அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய் எல்லாருக்கும்.